அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்லாம் ஐர்பேக்ஸ் ஃப்ரம் ஏஎஸ் மேக்னெட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் சேர்ந்து தான் ரன் பண்ணுறோம். நாங்கள் ஏஜ்டு பீப்புளெலாம் கிடையாது, ஜஸ்ட் 21 இயர்ஸ் தான் எங்களுக்கு ஆகுது. நாங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கொரோனா டைமில் எங்கள் அக்கா எனக்கு இந்த இதை கூட பின்னுறதை பற்றி சொல்லி தந்தாங்க. அப்போது பின்னிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று இந்த இது நமக்கு லேர்னிங்காக இருக்கணும், இன்னொன்று இது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம ஸ்டடீஸும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த எல்லா இதையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கூட தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான வீடியோஸ் தான் கிளாஸஸ் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தோம். சரி, நம்ம இப்போ ஈஸியாக கலர்ஸ் நிறையா அஃபோர்டபுள் பண்ணிக்கிறோம், அப்போ மற்றவங்களாம் எப்படி அஃபோர்டபுள் பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு தான் சரி நம்மளும் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணோம். வயரு, பீட்ஸு எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட மெயின் ரூலே எங்கள் பிஸ்னஸில் ஒன்று ஃபஸ்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம லாஸ் ஆனால் நம்ம பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணது. நாங்கள் எவ்வளோக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1000 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி நல்ல மூவிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். நல்லபடியாக பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் நாங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் ராம்நாளில் இருக்காங்க. அந்த சிஸ்டர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட நேராகவே பை பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போயே பல்காக தான் பை பண்ணாங்க நம்மக்கிட்ட. அவங்க சன்னுக்கும் ரொம்ப உடம்பு முடியலை அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. நம்மளும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தோம், எல்லாமே செஞ்சோம். அடுத்து இன்னொரு நாள் அவங்களா நம்மக்கிட்ட பை பண்ணிக்கிறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயர் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி நான் நேராக வாங்கிக்கிறேன், அப்போது உங்களுக்கு நான் அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இவங்க பை பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இவங்க ட்ரஸ்ட்டு தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன செஞ்சோம், சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற கலர்ஸ் எல்லாமே எல்லா வயர்ஸுமே கரெக்டாக வாங்கிட்டோம். ஒரு 1000 ரூபீஸுக்கு மேலேயே அவங்களுக்காக நாங்கள் பை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டர்ஸ் காலே அட்டன் பண்ணவே இல்லை. நாங்களும் வேறு ஃபோனில் இருந்து நம்ம கால் பண்ணிகிட்டே இருக்கோம், அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. இப்போது இதே பொருள் நம்மளுக்கு நம்ம இந்த பிஸ்னஸே பண்ணுறனால நம்மளுக்கு ஓகே. இது வேறு யாராவது இருந்தால் அவங்களுக்கு அது பெரிய லாஸ் ஆகியிருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு அது பெரிய லாஸ் ஆகிருக்கும். நம்ம சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோமோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி தான் இன்னொருத்தவங்க இன்னொரு பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி யோசித்து யாரையும் ஏமாற்றாமல் கொஞ்சம் இது பண்ணுங்கள். இது அவங்க ஃபோன் பண்ணி இல்லை சிஸ்டர் என்னால் பை பண்ண முடியலை அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு மனசாரி இருக்கும். அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் எதுவுமே இது பண்ணாமல் காலை கட் பண்ணிவிட்டு பிளாக்லேயே போட்டாங்க. நாங்கள் இன்னொரு ஃபோன் அந்த மாதிரி பண்ணாலும் அடுத்தடுத்த ஃபோன் பிளாக்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ட்ரஸ்டபுளாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், என்னென்ன டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பிஸ்னஸில் பண்ணுறோம், இன்னும் நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான அப்டேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இனி ஃபுல் ஃபோக்கஸாக இதில் தான் இது பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட நிறைய வயர்ஸு சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ட்ரஸ்டபிள் தான். இது வரைக்கும் எங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததே இல்லை. கரெக்டாக இந்தியாவில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் கரெக்டாக அவங்களுக்கு வயர்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. வயர்ஸு, பீட்ஸு, பட்டன்ஸு இந்த மாதிரி நிறைய இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம்.
இனி கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒன் டே விட்டு விட்டு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் வந்துடும். நீங்கள் நார்மல் கால் பண்ணுறதை விட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.